விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? விருதாச்சலம் தொகுதியில் திமுக, அதிமுக சமபலத்துடன் இருப்பதால் கூட்டணி கட்சிகளின் வாக்கு வங்கியும் வெற்றிக்கு கட்டாயம் தேவை என்ற நிலையில் இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம், தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். வரவிருக்கும் சட்டமன்ற தொகுதியில் உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து உங்கள் கிங் 360யில் தொகுதி வாரியாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் கிங் 360யின் இன்றைய காணொலியில் கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம், தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி தமிழக அரசியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி. ஆன்மீகம், தொழில் மற்றும் அரசியல் சிறப்புகளை கொண்ட தொகுதி இது. பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிற பழமை வாய்ந்த விருதகிரீஸ்வரர் கோவில் இங்குதான் உள்ளது. மண்பாண்ட தொழிலுக்கு உலக புகழ் பெற்றதும் இந்த விருதாச்சலம் தொகுதி தான். 1951 முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வரும் இந்த தொகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதன்முறையாக போட்டியிட்டு தொகுதி தமிழக தலைவி அளவில் பிரபலமானது. அவரும் வெற்றி வாகை சூடினார். இந்த தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தினர் அதிகப்படியாக வசிக்கின்றனர். இந்த தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களில் சுமார் 45% வரை வன்னியர்கள் தான். இரண்டாவதாக ஆதி திராவிடர் சமுதாயத்தினர் மொத்த வாக்காளர்களில் 25% பேர் இருக்கிறார்கள். உடையார், யாதவர், ரெட்டியார், செட்டியார், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் இந்த தொகுதியில் பரவலாக வசிக்கின்றனர். இந்த தொகுதியில் அதிமுக, திமுக பலத்துடன் இருந்தாலும் பாமக, விசிகாவுக்கும் வாக்கு வங்கியை கணிசமாக உள்ளது. விருத்தாச்சலம் தொகுதியில் பெரும்பான்மையான தொழில் விவசாயம்தான். நெல், கரும்பு, நிலக்கடலை, மக்காச்சோளம், பருத்தி மற்றும் முந்திரி சாகுபடிகள் அதிகம். பீங்கான் தொழிலுக்கென தனியாக செராமிக் தொழிற்பேட்டை இங்கு அமைந்துள்ளது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் இங்கு உள்ளன. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் 86,272 வாக்குகள் பெற்று பாமக வேட்பாளர் ஜே கார்த்திகேயனை வீழ்த்தினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கணேஷ்குமார், பட்டி வசந்த்குமார், வி.டி. கலைச்செல்வன் ஆகியோர் திமுக சார்பிலும், காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணனும் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கும் கணேஷ்குமார் துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், தொழிலதிபர். இவரது பெரிய தந்தை MS என்கின்ற எம் செல்வராஜ் விருதாச்சலம் எம்எல்ஏவாகவும் திமுக மூத்த முன்னோடியாகவும் இருந்தவர். தற்பொழுது இவரது தந்தை பெயரிலேயே விருதாச்சலம் பேருந்து நிலையம் செல்வராஜ் பேருந்து நிலையம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. இவர் பாரம்பரியமிக்க திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். பட்டி வசந்த்குமார் திமுக விருதாச்சலம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார். வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். வி.டி. கலைச்செல்வன் திமுக இலக்கிய அணி மாநில துணை செயலாளராக இருந்து வருகிறார். வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானவர். தொகுதியின் தற்பொழுது எம்எல்ஏவான ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். அக்கட்சியின் முன்னாள் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவராகவும் இருந்தவர். இவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். புதிதாக கட்சியில் இணைந்த லாவண்யா என்ற பெண் மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளதால் உட்கட்சி பூசலால் காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் சிக்கலில் உள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதால் இந்த முறை கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அப்படி ஒதுக்கினால் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம். அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. அப்படி ஒதுக்கப்பட்டால் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் களமிறங்கப்படுவார். வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணனிடம் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். இதனால் இவருக்கு மீண்டும் அதிமுக கூட்டணியில் சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அதிமுகவே இந்த தொகுதியில் போட்டியிட்டால் அருளழகன், PRC சந்திரகுமார், ரவிச்சந்திரன் ஆகியோர் ஒருவரில் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. மாநில அம்மா பேரவை துணை செயலாளராக இருக்கும் அருளழகன் முன்னாள் விருதாச்சலம் நகர்மன்ற தலைவராகவும் முன்னாள் விருதாச்சலம் அதிமுக நகர செயலாளராகவும் இருந்தவர். இவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். விருத்தாச்சலம் நகர செயலாளர் PRC சந்திரகுமார் 2011 முதல் 2016 வரை
வரை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவராகவும் 2006 அதிமுக கவுன்சிலராகவும் இருந்தவர். இவரும் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளராக இருக்கும் ரவிச்சந்திரன் ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் முன்னாள் கடலூர் மாவட்ட பேரவை செயலாளராக இருந்தவர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய், அப்பாஸ் அலி, செல்வமணி ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். மாவட்ட செயலாளரான விஜய் உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். தாவேகா நகர செயலாளராக இருக்கும் அப்பாஸ் அலி இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர். நல்லூர் ஒன்றிய செயலாளர் செல்வமணி முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆனந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் திட்டக்குடி மண்டல ஒருங்கிணைப்பாளராக கட்சியில் இருக்கிறார். முழுநேர அரசியல் பணியை மேற்கொண்டு வருபவர். விருதாச்சலம் தொகுதியில் தமிழர்கள் மட்டுமின்றி வெளிமாநிலத்தவரும் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள். இந்த தொகுதியில் ஏராளமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. விருதாச்சலம் புதிய மாவட்டமாக உருவாக்கிட வேண்டும். செராமிக் தொழில் கூடத்தை நவீனப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். விருதாச்சலம் நகரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். விருதாச்சலம் பகுதியில் மகளிர் கலைக்கல்லூரி அமைக்கப்பட வேண்டும். எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சூரியகாந்தி மணிலா எண்ணெய் பிழியும் தொழிற்சாலை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். விருதாச்சலத்தில் அமைந்துள்ள கற்குழாய் தொழிற்சாலை நவீனப்படுத்த வேண்டும். விருதாச்சலத்தில் அமைந்துள்ள பீங்கான் தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ செராமிக் என்ற ஒரே படிப்பு பிரிவு மட்டும் இருக்கிறது. இந்த கல்லூரியை மேம்படுத்தி பிடெக் மற்றும் பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரியாக மேம்படுத்த வேண்டும். வேப்பூர் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். வேப்பூர் ஆட்டுச்சந்தையை அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன ஆட்டுச்சந்தையாக மாற்ற வேண்டும். மஞ்சள் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மக்காச்சோளம், பருத்தி, மஞ்சள் ஆகிய பயிர்களுக்கு வேப்பூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக விருத்தாச்சலத்தில் உள்ள தெப்பக்குளம், கஸ்பா ஏரியில் படகு குளம் அமைக்க வேண்டும். நெய்வேலி NLCயில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கடலுக்கு சென்று வீணாவதால் அந்த தண்ணீரை முதனை, கவனை வழியாக வயலூர் ஏரிக்கு கொண்டு வந்து பாசன வசதியை மேம்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் இந்த தொகுதியின் மக்களின் நீண்ட கால கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. விருதாச்சலம் தொகுதியில் திமுக, அதிமுக சமபலத்துடன் இருப்பதால் கூட்டணி கட்சிகளின் வாக்கு வங்கியும் வெற்றிக்கு கட்டாயம் தேவை என்ற நிலையில் இருக்கிறது. தாவேகா நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளர்கள் களமிறங்குவதால் வாக்குகள் கட்டாயம் பிரியும். அது எந்த கட்சியின் வாக்கை பிரிக்கும் என்பதை பொறுத்தே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். எனவே விருதாச்சலம் தொகுதியின் வெற்றி தோல்வியை தற்போது கணிக்க முடியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம், வாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தற்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் வெற்றிக்கு தயாராக இருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். உங்கள் வெற்றியை சாத்தியமாக்குங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.